ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் லிச்சி பழத்தினுடைய நன்மைகளையும் லிச்சி பழம் சாப்பிட்றதுனால 6 விதமான நோய்களை எப்படி ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் விழுதி, விலத்தி அப்படிங்கிற பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய லிச்சி பழம் இருக்குல்ல, அது பெரும்பாலும் இளஞ்சிவப்பு நிறத்தில் முட்டை வடிவில் இருக்கும். இதோட மேல் தோலை நீக்கிட்டோன்னா உள்ள வெள்ளை நிறத்தில் சதைப்பட்டு இருக்கக்கூடிய பழம் இருக்கும். இந்த பழத்தில் புரோட்டீன், கொழுப்பு, நார்ச்சத்து, கால்சியம், மாவுச்சத்து, பாஸ்பரஸ், இரும்பு, நியாசின், மாலிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், விட்டமின் சி அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இளஞ்சிவப்பு நிறம் தவிர இன்னும் சில நிறங்கள்லையும் கூட லிச்சி பழம் கிடைக்குது. தினமும் ஒரு லிச்சி பழம் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இரத்த உற்பத்தி அதிகமாகும். இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல லிச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த லிச்சி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து உடல்ல இருக்கும்ல, அந்த இரும்பு சத்தை உறிஞ்சும் திறனை அதிகரிக்குது. இதன் காரணமாக தான் இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தி அதிகரித்து இரத்த சோகை நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்குது. இரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்பையும் குறைக்குது. உடல் எடையை குறைய செய்கிறதுல லிச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லிச்சி பழத்தை அதிகமாக சாப்பிட்றதுனால உடல் எடையை வேகமாக குறைக்கலாம். ஏன்னா இந்த லிச்சி பழத்தில் நார் சத்து மற்றும் நீர்ச்சத்தெல்லாம் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குது. இது உடலில் சேரும்ல, அந்த தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றி உடலை நல்லா ஸ்லிம்மாக வச்சுக்க உதவுது. சருமத்தை பாதுகாக்கிறதுல லிச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லிச்சி பழத்தினுடைய விதைகள் நம்முடைய தலைமுடி மற்றும் சருமத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த விதைகளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய பாலிபீனைல்கள் தான் சருமத்தை நீர்ச்சத்தோடு வச்சிருக்க உதவுது. இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது செரிமானமும் சீராக நடைபெறும். குறிப்பாக கோடை காலத்தில் ஏற்படும்ல அந்த வயிறு கோளாறு பிரச்சனைகள் இந்த லிச்சி பழத்தை சாப்பிட்றதன் மூலமாக சரியாயிரும். கண் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் லிச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த லிச்சி பழத்தில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்கள் செல்களோட அசாதாரண வளர்ச்சியை தடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கண்புரை பிரச்சனை ஏற்படுவதையும் தடுக்குது. கண் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. இதயம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் லிச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சீசன் டைமில் நம்ம லிச்சி பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வரும்போது இதயம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்யும். லிச்சி விதையில் இருக்கக்கூடிய உட்பொருட்கள் இதய தமனிகளை பாதுகாத்து கார்டியோவாஸ்குலர் நோய்களை தீர்க்கிறதுக்கு உதவுது. மார்பக புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுல லிச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லிச்சி பழத்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் இருக்குது. இந்த லிச்சி பழத்தை சீசன் டைமில் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது பெண்களுக்கு மார்பக புற்றுநோயிலிருந்து நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். இந்த வீடியோவில் லிச்சி பழத்தை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.